எல்லோருக்கும் வணக்கம். சிவவாக்கியர் பாடல்களை பார்க்கலாம். நாம் பொதுவாக எளிமையான நேர்முறையில் நேர்வழியில் அர்த்தமுள்ள பாடல்களை மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறேன். பல பாடல்கள் எனக்கு புரிவதில்லை. பல உள்ள அர்த்தங்கள் இருக்கலாம். அவற்றை நான் இங்கே எடுத்து வருவதில்லை. ஏனென்றால் எனக்கு புரியாததை உங்களிடம் சொல்வதில் எந்தவித பிரயோஜனமும் இல்லை. புரிந்த எளிமையான பாடல்களை மட்டும்தான் நான் இங்கே காணொலியாக போடுகிறேன். இந்த பாடலை பார்க்கலாம். 4 வேத மோதுவே ஞானபாதம் அருகிலீர். எவ்வளவோ ஆன்மீக புஸ்தகங்களை படிப்பீர்கள், ஆனால் இறைவனடி உங்களுக்கு தெரிவதில்லை. இதிலிருந்து என்ன தெரிகிறது? புஸ்தகங்கள் எதுவும் இல்லை என்று தெரிகிறது. ஆதிசங்கரக்குரிய எல்லா ஆன்மீக புஸ்தகங்களும் அறிவாளிகளின் பொழுதுபோக்கிற்காக எழுதப்பட்டவை என்கிறார். எல்லா ஆன்மீக புஸ்தகங்களும் அறிவாளிகளின் பொழுதுபோக்கிற்காக எழுதப்பட்டவை என்கிறார். ராமகிருஷ்ண பரமஹம்சரும் இதையே சொல்கிறார். யார் இறை அருள் கிடைக்கும்? எல்லா புஸ்தகங்களையும் படித்து விட்டேன், அவைகளில் ஒன்றுமில்லை என்று தெரிந்தவனுக்கும் எந்த புஸ்தகத்தையுமே படிக்காதவருக்கும் இறை அருள் கிடைக்கும் என்கிறார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். வள்ளலார் என்ன சொல்கிறார் என்றால், எல்லா புஸ்தகங்களும் பொய் என்கிறார். எனவே புஸ்தகங்கள் எதுவும் இல்லை. இறைவனின் அடியை இறையருளை தெரிந்து கொள்ள எந்தவித புஸ்தகமும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிவவாக்கியரும் அதையே தான் சொல்கிறார். 4 வேத மோதுவே ஞானபாதம் அருகிலீர். எல்லா வேதங்களையும் படித்திருப்பீர்கள், அவங்களுக்கு இறைவனை பற்றி அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. பாலினுள் இப்படி நெய் கலந்திருக்கிறது என்பதற்கு உங்கள் யாரும் தெரியாது. அதேபோல் பாலினுள் நெய் கலந்திருப்பது போல இறைவன் நம்முள்ளே கலந்திருக்கிறார். இறைவன் நம்முள்ளே தனியாக பிரித்து எடுக்க முடியாதவாறு கலந்திருக்கிறார். பாலில் எப்படி நெய்யை பிரிக்க முடியாது, நேரடியாக பிரிக்க முடியாது. இன்று விஞ்ஞான முறையில் பிரித்து விடுகிறார்கள். ஆனால் பொதுவாக பாலில் நெய்யை பிரிக்க வேண்டுமென்றால் பாலை தயிராக்க வேண்டும், தயிரை கடைய வேண்டும், கரைந்த பின் வெண்ணெய் கிட்டும், வெண்ணெய் கிட்டிய பின் அதை நெய்யாக உருக்க வேண்டும். இப்படி பல செய்முறைகள் இருக்கின்றன பாலிலிருந்து நெய்யை எடுப்பதற்கு. அதற்காக நம்ம இந்த உடலை காய்ச்சி தயிராக்கி வடிகட்ட முடியாது. எனவே இறைவன் நம்முள்ளே பாலின் நெய் எப்படி மறைந்திருக்கிறதோ அதேபோல் இறைவன் நம்முள்ளே மறைந்திருக்கிறார் என்கிறார் சிவவாக்கியர். மேலும் கூறுகிறார், ஆலமுண்ட கண்டனார் அகத்துள்ளே இருக்கவே. ஆலம் என்றால் விஷம். விஷத்தை அருந்திய சிவன் நம்மன் உள்ளே இருக்கையில் காலன் என்று சொல்லுவே, கணத்திலும் அதுவில்லையே. காலன் என்றால் யமன். யமன் நம்மை அண்ட மாட்டான் என்கிறார் சிவவாக்கியர். 4 வேதங்கள் படித்தாலும் உங்களால் இறைவனை அறிவதில்லை. பாலில் நெய் எப்படி கலந்திருக்கிறது போல் நம்முள்ளே இறைவன் கலந்திருக்கிறார். எனவே பாலில் நெய் இருப்பது உறுதி, அதேபோல் நம்முள்ளும் இறைவன் இருப்பது உறுதி. பாலில் நெய்யை தேட வேண்டிய அவசியமில்லை. அதேபோல் நம்முள்ளே இறைவன் இருக்கிறான், அவனை தேடி பார்க்க வேண்டிய அவசியமில்லை. இறைவன் நம்முள்ளே இருக்கிறார் என்று நம்பினால் போதும். இந்த உண்மையை அறிந்து கொண்டால் மட்டுமே போதும். விஷத்தை உண்ட சிவன் எப்படி நம்முள்ளே இருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டால் நீங்கள் யமனையும் எதிர்க்கலாம், நீண்ட நாள் வாழலாம் என்கிறார் சிவவாக்கியர். இறைவனை அறிவதற்கு எந்தவித புத்தக ஞானம் தேவையில்லை என்கிறார் சிவவாக்கியர். நமது மந்திரம் அன்பே சிவம், அன்புடன் வாழ்வோம், கடமையை செய்வோம், இந்திரனில் வாழ்வோம், எல்லோருக்கும் உதவி செய்வோம், எல்லாம் சிவமயம். நன்றி, வணக்கம்.